என்ன இளவி இது, நம்பர் கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன சார் சொல்றீங்க? எங்க பேங்க் அக்கவுண்ட் நாங்க க்ளோஸ் பண்ணோமா? அதான் மேடம் நாங்களே நேர்ல வந்திருக்கோம். எங்களால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க எங்க பெஸ்ட் கஸ்டமர் ஆச்சே. இல்ல இல்ல, இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நான் ஜீவா கிட்ட கேட்டு சொல்றேன். ஜீவா சாரே நேர்ல வந்து உங்க கையெழுத்து போட்ட செக்கை கொடுத்து கணக்கை முடிச்சு கேஷ் வாங்கிட்டு போயிட்டார் மேடம். ஜீவா ஜீவா ஜீவா, பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டியாமே? ஏ, அந்த பணம் எல்லாம் எங்க? இவனுக்கு என்னமோ ஆயிருக்குப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், நீங்க வருத்தப்படாதீங்க. நம்ம ஜீவா தான் கேட்டுக்க சொல்ல மாட்டேங்க. குரு நல்லா இருக்கியா? நல்லதா இருக்கேன். நாயை குழந்தை மாதிரி நினைச்சு குழந்தைய நாய் மாதிரி அலைய விடுத பட்டணம்ல இது சொல்லல. உன் ரெட்டை என்ன தள்ளிக்கிட்டு திருச்செந்தூர் வந்துட்டான்ல, அங்க சமுத்திரகனி ஆளுங்க தேடிக்கிட்டு இருக்கானுங்க. தூத்துக்குடியிலே இருக்க வேண்டியதானல. என்னல பண்ண சொல்லுத? நீ இருந்தா ஒத்த தலைவலி, இவ இருக்கிறதுனால ரெட்ட தலைவலி. எல செத்த மூதி, எனக்கு பண்ணன போன சமுத்திரகனிக்கு பண்ணல. இதாம்ல நீ குருங்கிறது. பண்ணுதல்ல, ரெட்டைங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் ஒத்தையில தவிக்கிறேனே. என்ன சொல்லலாம்? ஒண்ணு இல்ல, நீ சத்த இருல. நான் திருச்செந்தூர் கடலுக்கு போய் உப்பு கறிக்கு தான் வாய் கொப்பளிச்சு பார்த்துட்டு வரேன். ஆஹா, ஆளை கொல்ல பாக்குறானே. எங்க கடந்து அடிக்க பாரு. ஹலோ, எவமலது? நான் தான் சுருளா. அண்ணாச்சி கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும். ஏல பேசி வச்சுக்கிட்டு தானே அன்னைக்கு குருவ புடிச்சு கொடுக்க மாதிரி கூட்டு வந்து டப்புன்னு அண்ணாச்சி நெத்தி புட்டுல துப்பாக்கி வச்சேல ஐயா. சும்மா கடுப்பு கலப்பாதீரா. அவன் என்ன வச்சு உம்மகிட்ட சூதாடிச்சான். இப்ப அந்த குரு திருச்செந்தூர்ல ஓமுருகல் ஆட்சில இருக்கான். முடிஞ்ச உன் அண்ணாச்சியை வந்து பொலி போட சொல்லும். இப்ப போனை வெய்யும். இல்ல ஜீவா, குத்துக்கல்லாட்டம் ஒரே இடத்துல இருக்கேல, உனக்கு ஒரு வழி பிறக்க போகுது. மா, நீ இங்கேயா இருக்க? ஆமாப்பா. அம்மா இதாம்ல சொன்னேனே, எங்க அம்மா. மா, இதான் விஞ்ஞானி, ராக்கெட்லாம் விடுவாரு. வணக்கம்மா. நீ நல்லா இருப்பப்பா. நீங்க நல்லா இருக்கணும்மா. இல்ல ஜீவா, என்னல 10 பவுன் சங்கிலிய பொசுக்குன்னு கலத்தி போட்ட? எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. நீ தாம்ல என் முருகன். சுர்லா, நீ என்ன வேலை பண்றன்னு உங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். அப்படியே திருச்செந்தூர் கடல்ல இறங்கிடும்ல. தூத்துக்குடி ஹார்பர்ல கேப்டனா இருக்கேன்னு போய் சொல்லியிருக்கேன். என்ன சுர்லா, இன்னைக்கு எனக்கு ரிஸ்க்னா நாளைக்கு உனக்கு ரிஸ்க். உனக்கு ஒண்ணுனா உங்க அம்மா யார் காப்பாத்துவா? நீ எங்க அம்மா உங்க அம்மாவை நினைக்க, ஆனா அவன் பெத்த அம்மா வைத்த பத்த வைக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஜீவா, நீ உண்மையிலே கிரேட்டுப்பா. கொஞ்சம். ஹலோ, அண்ணாச்சி இருக்காரா? என்னது, கிளம்பிட்டாரா? எங்க? திருச்செந்தூர்க்கா? 30 வண்டியோடையா? ஜீவா, என்ன மன்னிச்சிரு ஜீவா, என்ன மன்னிச்சு. என்ன? இல்ல ஜீவா, நீ இங்க இருக்கிற விஷயத்தை இப்பதான் அண்ணாச்சிக்கு போன் போட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ணாச்சி கிளம்பிட்டாராம். அந்த படம் இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க வந்துடும். ஜீவா, நான் இனிமே உன் கட்சிப்பா. இந்த பார், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. ஓடிடுப்பா, ஓடிடு. ஒன்னும் ஓட வேணாம். ஏன்? இரு, யோசிக்கிறேன். சுர்லா, கோவில் தேவஸ்தானம் ஆபீஸ் எங்க இருக்கு? பக்தர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. தைப்பூச திருநாளில்
திருச்செந்தூர் முருகனை தரிசித்து அருள் பெற தூத்துக்குடியின் முத்து எங்கள் சொத்து சமுத்திரக்கன்னி அண்ணாச்சி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். என்னல அது அண்ணாச்சி சொன்னாதான் தெரியாளா நீங்க? தேர் கொண்டு போகும் ஈசனின் புதல்வனை தரிசிக்க அண்ணாச்சி அவர்கள் கார் கொண்டு வரும் கண்கொள்ளா காட்சி, அது மாட்சி. உலகமெல்லாம் பசி பட்டினி பிணி மறைய வேண்டும், ஈராக் அமெரிக்கா யுத்தம் ஓய வேண்டும் என்று ஐநா சபையிலே பேச ஆசைப்பட்டவர் நம் அண்ணாச்சி. ஐயா உண்டியல் காணிக்கா ஒத்த பைசா போட முடியாது, போல தூர வந்துட்டானுங்க. எவ்வளவு மாணவரிய பேச போறோம். அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். கோவிலுக்கு போறோமா குளப்பல்ல போறோமா? அது அவங்களுக்கு தெரியுமா? அண்ணாச்சி பப்ளிக் பார்க்கானுவோ, ஒலிபெருக்கில் சொன்னதுக்கு அப்புறமும் கோயிலுக்கு போலன்னா ஓட்டு பிரிக்க போறான்னு சொல்லி எல்லாரும் புறம்பேசுவானுவோ. சரியில்ல, வண்டியை நேரம் கோயிலுக்கு விடு, வண்டியிலே உட்காந்து கும்பிட்டுக்கிடுவோம். அண்ணாச்சி அவர்களை பூர்ண கும்ப மரியாதையுடன் நமது தேவஸ்தானம் வரவேற்கிறது. அண்ணாச்சி பப்ளிக்லாம் பார்த்து நம்ம இறங்கிடுவோமா? இதோ தனது மலர் போன்ற பாதங்களை அலைக்கடலாவின் மண்ணில் பதிக்கிறார் நம் அண்ணாச்சி. இப்பொழுது அண்ணாச்சி அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்படும். சூட்டுக்கு சூரியன், வில்லுக்கு அர்ஜுனன், அள்ளி கொடுப்பதற்கு நம் அண்ணாச்சி. அண்ணாச்சி அவர்கள் அன்னதான திட்டத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நன்கொடை அளிக்கிறார். அண்ணாச்சி உண்டியல்ல ஒத்த பைசா போட முடியும்னால முருகன் எப்படி சொல்லிக்காம பார்த்தேடா? அண்ணாச்சி பப்ளிக்லாம் பார்க்கான், மானம் பேர் போல் தெரியுது. செக்கு கொடுத்துட்டா எடுல எடு. நிதி காணிக்கை செலுத்திய அண்ணாச்சி அவர்கள் இப்பொழுது திருச்செந்தூர் முருகனுக்கு முடிக்காணிக்கை செலுத்துவார். அண்ணாச்சி தலைக்கு வந்து தலைப்பாயிட போறோம் நினைச்சேன், இப்ப தலைமுடிய பேர் போலுக்க சவம் போன திருச்செந்தூர் முருகன் தானே. அண்ணாச்சி இப்ப உங்களை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? கட்டவமன வெள்ளக்காரன் தூக்கில போட கொண்டு போன மாதிரி இருக்கு. என்ன அங்க உயிர் போச்சு. எனக்கு இல்ல அண்ணாச்சிக்குடா. அண்ணாச்சி எதை செய்தாலும் அதை அப்படியே பின்பற்றும் அவருடைய தொண்டர்கள் இப்பொழுது மட்டும் சும்மா இருப்பார்களா? அவர்களின் பேர் பாதி அண்ணாச்சியுடன் இணைந்து முடிக்காணிக்கை செலுத்துவார்கள். போல போல போலங்கறல போலன்னு சொல்றல போல. ஏன்னா இப்படி படிச்சிருக்கிய முடி முளைக்குமா? அண்ணாச்சி இது நாள் வரைக்கும் நீங்க வெறும் பாசு, இனிமே மொட்டை பாசு. மொட்டை அடிக்காமல் இருந்துட்ட மீதி பாதி தொண்டர்கள் தங்கள் அழகு முகங்களில் அழகு குத்திக் கொள்ள போகும் அழகை பாருங்கள். அண்ணாச்சி அவர்களுக்கு கொலை மிரட்டல் இருப்பதால் நமது திருச்செந்தூர் காவல்துறை அன்னாரை தூத்துக்குடி எல்லை வரை கொண்டு விட்டு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாச்சி இவன் பேச்சு கேட்க முடியல, இவன் பேச்சு எப்படி கேட்டிய? அவன் எரிமல எச்சு திப்பி அணைக்க முடியாது. வாங்க போயிருவோம். அண்ணாச்சி பெவில இந்த தடவை தப்பிச்சானுவா. முருங்கரா ஓடி ஓடி ஒளிதான பொருக்கு. அடுத்து பழனி போனா பிடிச்சலாம் அண்ணாச்சி. எதுக்கு அங்கேயும் போய் மொட்டை அடிக்கவா? மூடிட்டு வாழ. குரு நான் குரு இல்ல சுல்லா, ஜீவா. போன்ல குருன்னு சொன்னேன், அடிச்சுக்கிட்டே இருக்கான். எடுப்பேனா? எடுக்காத குரு கிட்ட உத வாங்கி சாவு. அது போட்டோம், தெரியாம தான் கேட்கும்ல ஜீவா. அதான் போன் கான்டாக்ட்ல ஆயிட்டேன்.
நைஸா மெட்ராஸ் போகாம ஏன் கன்னியாகுமரி கூட்டிக்கிட்டு வந்த? முட்டாள்தனமா பேசாத. என்னை பார்த்து அடுத்த செகண்ட் அம்மாவுக்கு என்ன ஆகும்னு தெரியாதா? என்னை விட குருவை பத்தி உனக்கு நல்லா தெரியுமே. குருவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல. எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி. அது எல்லாருக்கும் தெரியும். என்ன ஜீவா முகத்துல சந்தோஷக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு ஆடுது? ஜீவனா எங்களுக்கு எப்பப்போ சந்தோஷம் வருமோ அப்பெல்லாம் இந்த லிக்விட கொஞ்சம் குடிப்போம். துக்கமா இருக்கும்போது விஷத்தை குடிப்பாரு. கொஞ்சம் ஊத்துல. அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமில்ல? சும்மா ஊத்துல. என்ன சும்மா சும்மா லேலேன்னு இருக்க? ஊத்தி குடில, அது மோந்து பார்த்தாலே மட்டை ஆயிடும். அதுவும் சரிதான். சரக்கு இருக்கு, மூடியில ஊத்தி தாரேன், மோந்து பாரு. மயக்கம் வந்துச்சுன்னா அப்படியே முதுகுல சாஞ்சிடணும். ஓகே, இந்தா இந்தா. சரக்கு இல்ல 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 பங்கு. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கல. இந்நேரம் எல்லாம் க்ளோஸா இருக்கும்ல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லா பாரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்க என்ன தீபாவளியா? அது சேட்டுங்க கல்யாணம். வர்ற தீபாவளி தான் அதுங்களுக்கு தலை தீபாவளியே. வணக்கம் தல. வணக்கம் தல. தூத்துக்குடியால என்ன தலை இது கெட்டப்? ஐயா எல்லாம் செட்டப்ல. அப்படியா? வாங்க தல. வாங்க. நீ போல. நீ வந்தாலே தலை தீபாவளி தான். ஏன் கெட்டப்லயே வரேன். தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு. தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு. ராசா எட்டு வச்சா படபடக்கும் கூறு. லேசா கண்ணடிச்சா வெடி வெடிக்கும் ஆளு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு. தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு. ஒரு காலத்துல தெருவோரத்துல தாயே என்ன தள்ளி வச்சா. இந்த ஜன்னத்துல என்ன பார்க்காதேன்னு கண்ணில் ஊசி வச்சு தச்சா. ஒத்தையில விட்ட செடி என்னாச்சு? அது எந்திரிச்சு மாமரமாய் நின்னாச்சு. ஒத்த மரம் தோப்பாச்சு. அது முட்டு மண்ணு வானம் மேல போயாச்சு. பட்டாச போட்டு பட்டாளம் கூட்டு என் பேரை நீ சொல்லி கொண்டாடு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி.
தோளில் ஏற்றி வைக்கும். ஒரு நல்லவனா நீயும் வாழ்ந்திருந்தா ஊரே தோளில் ஏறி நிற்கும். ஒரு வல்லவனா நீயும் வாழ்ந்து வந்தா ஊரே தோளில் ஏற்றி வைக்கும். வெட்டவரும் எதிரியை எதிர்பார்க்கு, நீ நட்டு வச்ச பூச்செடிக்கு உரமாக்கு. உனக்கென்று ஒரு கூட்டம் உருவாக்கு, நீ உழைப்பதை ஊருக்கு விருந்தாக்கு. பட்டாச போட்டு பட்டாளம் கூட்டு, என் பேரை நீ சொல்லி கொண்டாடு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கலப்பறவன் தூத்துக்குடி ஆளு. ராசா எட்டு வச்ச படபடக்கும் ஊரு, நடிச்ச படி வெடிக்கும் பாரு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி. இன்ஸ்பெக்டர், நான் சொல்லல கரெக்டா போச்சு பாத்தீங்களா? ஒரிஜினல் கெட்ட பிள்ளைல இருக்கான், தூத்துக்குடியில பெரிய கிரிமினல். இந்த வருஷம் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கல, என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன். போய் முதல்வர் தட்டுங்க. என்ன இந்த நேரத்துல? மேடம், ஜீவா போலீஸ்காரங்க மேல கையை வச்சு அடிதடி கலாட்டாவாயிடுச்சு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க மேடம். அவன் வெளியில வண்டியில எல்லாம் படுத்திருந்தா. அது தெரியல மேடம். அங்க போலீஸ்காரங்க மேல கை வச்சதுனால பிரச்சனை பெருசாயிடுச்சு. லாக்அப்ல உள்ள வச்சிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? வா போலீஸ் ஸ்டேஷன் மேடம், நம்ம அங்க போறதை விட யாராவது அரசியல் செல்வாக்குள்ளவங்களா கூட்டு போனா கேஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். அப்படி யார் இருக்கா? என்ன விஷயம்? நைட் 1 மணி ஆகுதே. என் பையனை நீங்க காப்பாத்தணும். என்னாச்சு? அவனை முதுகுல தொட்டா அடிப்பான்னு தெரியாம தானே ஐடியா கொடுத்துட்டேன். அவன் 2 பேரும் வேற வேற ஆளு, ஒத்துக்கிறேன். என்னைய கொஞ்சம் வெளியே விடுங்க ஐயா. அண்ணே, நீங்க சிஐடில இருந்து வந்திருக்கீங்க சொன்னா விட்டுருவாங்கல்ல? அதான் என்ன, நான் எந்த சிஐடிலடா இருந்தேன்? சிஐடி காலனியில குடியிருந்தேன். அதை தான் சொன்னேன். நாம பரவாயில்ல, நம்மள அடிச்ச போலீஸ்கார நிலைமையை பாத்தியா? சார், புயல் அடிச்சதுனால ஸ்டேஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட்ல எழுதிடலாமா சார்? நம்ம ஸ்டேஷனுக்குள்ள மட்டும் புயல் அடிச்சதுன்னு சொன்னா நம்புவாங்களா ஐயா? பார்த்தா நம்புவாங்க சார். மேடம், ஜீவா அங்க இருக்காரு. இந்த பையனோட அப்பா மந்திரானனுக்காக உயிரே விட்டுருக்காரு. எஃப்ஐஆர் போடல. இன்னும் இல்லைங்க. என்ன வேஷம் இது? அவன் முதுகுல லேசா டச் பண்ண, அவ்வளவுதான். எங்க மேலேயே 3rd டிகிரியை காமிச்சிட்டா எப்படிங்க விட முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. அடி வாங்கிய போலீஸ் அப்படின்னு பேப்பர்ல பேர் வந்தா நல்லா இருக்குமா? சிஎம் செல்ல இருந்து டோஸ் விடுவாங்க. ரிலீஸ் பண்ணியா பாத்துக்கலாம். ஸ்டேஷன்ல மராமத்து வேலை பண்ணணும்னா அந்த அம்மாட்ட சொல்லி காசு தர சொல்றேன். காது வச்ச மாதிரி முடிச்சுக்கோ. மினிஸ்டர் வேணா எழுப்பி கொண்டு வரவா? அண்ணா, இதெல்லாம் சரி வராதண்ணா, நீங்க கிளம்புங்க. ஐயா தேவையில்லைங்க, நானே பார்த்து பண்ணிடுறேன். இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட? ஜீவா, கண்ணை திறந்து பாரு. ஜீவா, ஜீவா. ஒன்றும் கவலைப்படாத, இப்போ வெளியே விட்டுருவாங்க. ரொம்ப முரடனா இருப்பான் போல இருக்க. கொஞ்ச நாளா தான் ஐயா இப்படி. பார்த்துக்க, இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். ஒரு நிமிஷம். இவன் அந்த பையன் கிடையாதுல்ல? ஐயோ, அவன் வெளிநாட்டுல இருக்கான். ஃபோன் பண்ணணும். ஃபோன் பேசிட்டு வரேன், கிளம்புங்களேன். இது எவன்ல அடிக்கான்? புது நம்பரா இருக்கு. எங்க காட்டு.
யாரா இருக்கும்? யார்ல? எல சுருளா, என்ன கதை முடிஞ்சதா? கதை கந்தலாயிட்டு குரு. ஒரு ரெட்டை அண்ணாச்சிக்கு போட்டான் பார் மொட்டை. குரு கேக்குதேன்னு தப்பா நினைச்சுக்காத. கன்னியாகுமரி காந்தி மண்டபம் முன்னால் நின்றுட்டு கேட்கேன். தூக்கு தண்டனை கைதி கூட கயிறந்து போச்சுன்னா மன்னிச்சு விட்டுருவான்னு சொல்லுவாங்க. உன் ரெட்டை எத்தனை முறை தப்பிச்சிட்டான், அவனை மன்னிச்சிடக்கூடாதா? அடி சர்பால போன அவன்கிட்ட கூடல. குரு குரு நான் சொல்றத கேளு குரு. இல்ல நான் சொல்றத நீ கேளு. கற்பாம்பூச்சி லேஸ்ல சாகாதுல, மிதிச்சாதான் சாகும். இல்லை கற்பாம்பூச்சி, நாளைக்கு நீயே போய் சமுத்திர கண்ணிக்கிட்ட சரண்டராய் செத்து போயிடு. நீ செத்த செய்தி கேட்ட அடுத்த நிமிஷம் உங்க அம்மாவை விட்டுட்டு பம்பாய்க்கு பறந்துடுறேன். உன் முடிவு தான் இல்லை என் முடிவு. அப்புறம் உன் இஷ்டம். என்னல சொல்லுதா? அண்ணாச்சி கிட்ட என்னையே போய் சரண்டராக சொல்றான். பாயிண்ட்ல அடிச்சிட்டான் பத்தியா? என்னல இது அநியாயமா இருக்கு? ரத்த பாசம் இல்லாத காட்டு மிராண்டியா இருக்கான். நீ போகாத ஜீவா. போய் தான் ஆகணும். எங்க அம்மாவை காப்பாத்த இது தவிர வேற வழியே இல்லை. ஹலோ சொப்னா, ஜீவா. ஹலோ. அங்க ஜீவான்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது நான் இல்ல, என் ரெட்ட குரு. என்ன ஜீவா, விளையாடுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? நீ ஒரு சேடிஸ்ட். நான் உன்னை நம்ப மாட்டேன். இப்ப நான் நம்புறேன் ஜீவா. நான் ஒரு ஆபத்துல இருக்கேன் சப்னா. திரும்பி வருவேனான்னு தெரியல. அங்க குரு என்ன குழப்பம் பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏதாவது பண்ணிருப்பான் சப்னா. என்ன நடந்தாலும் அம்மாவுக்கு தைரியம் சொல்லு. உண்மை மட்டும் சொல்லாது சப்னா. சத்தியமா சொல்ல மாட்டேன். ஐ லவ் யூ சப்னா. லவ் யூ. அண்ணாச்சி யாவனங்க வந்த? நீ அவனா இவனா? அவனா இருந்தானே இவனா இருந்தானே எவனா இருந்தாலும் நம்மளை அடிக்க போறது உறுதி. அண்ணாச்சி ஊர்லா நேரத்துல ஏன் அனாவசியமா அடிப்படிச்சு ஆகணும். இங்க பாரு, நடுவுல டீப்பை போட்டிருக்கேன். 2 பேரும் தாண்டாம பேசி தீர்த்துடுவோம். அண்ணாச்சி எங்க போயிருக்காரு? முதல்ல ஏன் கேள்வி. எடுத்தவனா உயிர் எடுக்கவனா? உயிரை கொடுக்கறவன். அண்ணாச்சிக்கு தகவல் வந்து குருவை தேடி மெட்ராஸ்ல போயிருக்காரு. குருவை தேடியா? எப்படி? என்ன மன்னிச்சிரு ஜீவா, மனசு ஆறல. நான் தான் நைட் அண்ணாச்சிக்கு ஃபோன் போட்டு மெட்ராஸ்ல இருக்குது குரு, என் கூட இருக்குது ஜீவான்னு உண்மையை சொல்லிட்டேன். தெரியாம தான் கேட்கேன். நீ எதுக்கு உயிரை கொடுக்கணும்? அவன் எதுக்குல உயிரோடு இருக்கணும்? முட்டாள். இவங்க அங்க போனா குரு பெரிய ரவுடிங்கிற விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. அதுக்கு தானே நான் என் உயிரை கொடுக்க வந்தேன். கெடுத்துட்டே. மேடம், இந்த இடத்தோட லீஸ் முடிஞ்சு போச்சு இல்லையா? இவருக்கு வித்தரலான் இருக்கேன். இடத்த பார்க்க வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க நீங்க? லாஸ்டா 5 வருஷத்துக்கு லீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 வருஷம் தானே ஆகுது. தவிர நீங்க விக்கிறதா இருந்தா நானே வாங்கிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேனே. நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு எனக்கு புரியல மேடம். ஜீவா தம்பி வந்து எல்லா அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டு லீஸ் டெபாசிட் பணத்தை கூட வாங்கிட்டார. இந்த இடத்தை காலி பண்றதுக்கு 3 மாசம் நோட்டீஸ் கூட தேவையில்லை, உடனே காலி பண்ணி கொடுங்கன்னு சொன்னார. அது மட்டும் இல்ல மேடம், எங்க ஃபைனான்ஸ்ல வாங்கின வண்டிக்கெல்லாம் பணத்தை கட்ட முடியாதுன்னு சொல்லி வண்டியெல்லாம் சரண்டர் பண்றதா சொல்லிட்டார் மேடம். நான் ஒரு கார் புரோக்கர். ஜீவா சார் உங்ககிட்ட இருக்க வண்டிங்களோட லிஸ்ட் போட்டு கொடுத்து வாங்குறதுக்கு பார்ட்டி பூடின்னு சொன்னாருங்க மேடம். மேடம், பேங்க்ல பணமே இல்லை மேடம். எல்லாம் ஜீவானை எடுத்துட்டாரு மேடம்.
இந்த மாதம் சம்பளம் பட்டுவாடா பண்ணுறது கூட பணம் இல்லை மேடம். சார் மனசு மாதிரி இந்த இடத்த நம்மளுக்கு விற்றா கூட வாங்குறதுக்கு சல்லி காசு இல்லை மேடம். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கே. இறங்கடா கீழே. இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சிட்டியே ஆண்டி. நான் என்ன பாவம் பண்ணேன்? உன்னை பெத்த பாவமா? ஆண்டி, நீங்க ஆள் தெரியாம பேசுறீங்க. நீ விடுமா, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஆண்டி, பேச பிரயோஜனம் இல்ல. இல்லம்மா, இனிமே பேசுறது மட்டும் தான் பிரயோஜனம். பச்சை குழந்தை மாதிரி என் காலையே கட்டிக்கிட்டு சுத்திட்டு இருந்த குருவை தத்து கொடுத்தேனே, அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? குரு என்னோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஏண்டா நான் குருவை தத்து கொடுத்தேன்? அப்பங்கொல்லிய நேர்ல பார்த்த அவனுக்கு ஆபத்து சுத்தி சுத்தி வந்தது, அதனால தத்து கொடுத்தேன். வேணும்னா கொடுத்தேன், வேண்டாம்னா கொடுத்தேன். குருவை விட்டுட்டு உன்னை போய் நான் கூட வச்சுக்கிட்டேனே, என் தலையெழுத்து. போடா. இவங்கிட்ட நான் எதுவும் சொன்னதில்லை. இவங்க அப்பா குருவை தூக்கிட்டு இதோ திரும்பி வந்துடுறேன்னு போனவர் தான் குத்தி கிழிச்சு கொன்னுட்டாங்கன்னு செய்திதான் வந்தது. அப்பா கொலைய நேர்ல பார்த்த குருவுக்கு ஆபத்து வந்துருமேன்னு அவர் பணத்தை வாங்க கூட நான் போல. அனாத பணமா எரிஞ்சு போயிட்டார். கண்ணெதிரே அப்பாவை விரட்டி விரட்டி கொன்னதை பார்த்த குரு மனசு எப்படி துடிச்சிருக்கும். நடுராத்துல முழிச்சுக்கிட்டு துடுப்பான், அலருவான். அதான் வெளிநாட்டிலேயாவது நல்லா இருக்கட்டுமேன்னு தூக்கி கொடுத்துட்டேன். வெறிச்சு வெறிச்சு பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே புரியாம அழுதுகிட்டே போனா. மனசுக்குள்ள என்ன பாவி பாவின்னு திட்டி இருப்பான். ஜீவாவை பார்க்கும் போதெல்லாம் குருவை பார்த்த மாதிரி ஒரு திருப்தி. இவன் இங்க நிம்மதியா தூங்கினா அவன் எங்கேயாவது நிம்மதியா தூங்கி இருப்பான்னு ஒரு ஆறுதல். நாய் தன் குட்டிய தானே திங்கிற மாதிரி அவனை வித்த காசுல தாண்டா உன்னே ஆளாக்கின. இந்த சொத்தெல்லாம் அவன் தன்னை தொலைச்சு உனக்கு போட்ட பிச்சைடா. இதை அழிக்கவோ விற்கவோ உனக்கு உரிமை கிடையாது, உனக்கு உரிமை கிடையாது. அதோ நிக்கிறாங்களே அந்த ரவுடிகளுக்கு உனக்கும் என்னடா வித்தியாசம்? போடா. ஐயோ ஆண்டி, பாருங்க ஆண்டி, வாங்க கொஞ்சம் சீக்கிரம் வாயே. என்ன ரவுடி ரவுடின்னு சொன்ன மாதிரி இருந்தது? எங்களை கூப்பிட்டீங்களா? ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமா? சொல்லுங்க, தீர்த்து வச்சிடறேன். அடிச்சு கைக்கு முத்தம் தரவா? இவனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? என்ன தம்பி, இத பாருடா, லுக்கு வரா. ஓ தம்பி, என்ன ஜின்னா டென்ஷனா இருக்க? அந்த டிரைவிங் ஸ்கூல் ஜீவா நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்கிறான். மொட்டை கஜா, ரவி, ஸ்டீஃபன் 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல. இதை சொன்னா நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்களா? அதான் பேசாம இருக்கேன். தம்பி, நீ எனக்கு தூசி மாதிரி. என்ன ஒண்ணு, என் கண்ணில் விழுந்துட்ட. உறுத்துது. நீ
ஆளுங்களை அடிக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். தூத்துக்குடி குரு தலை இப்பதால முதல்ல உன் முகத்தை பார்க்க என்கிட்ட ஒரு ரெட்டை அமிச்சிட்டு பேண்ட் சட்டை மாட்டிட்டு வந்து இங்க நிக்க அசையாதல. இல்ல பெர்னாண்டஸ், துப்பாக்கி எடுக்க சொல்ல, எனக்கு சொல்லி இருக்கு. இவனை சுட்டுட்டு நீர் மாட்டிக்கிடாயிரும். ஏமன் எதிரில் வர மாதிரி இருக்கு. வணக்கம் பண்ணாச்சே, கொஞ்சம் துப்பாக்கியை கொடுக்குறீங்களா? துப்பாக்கின்னு சொல்லுவாங்களே, அது இதுதானடா?
கட்டவும் சிவாஜி மாதிரி இருந்த நீங்க இப்ப கப்பலோட்டி தமிழ சிவாஜி மாதிரி ஆட்டி தலையில பலமா அடிபட்டதுனால மூளை வேலை செய்யல. அது எப்ப வேலை செஞ்சது இப்ப வேலை செய்யுதுக்கு நர்ஸ் கட்டை பிரிச்சு ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. அப்படியே மொட்டை அடிக்கவும் ஏற்பாடு பண்ணுங்க. மறுபடியும் மொட்டையா? குரு, அம்மாவுக்கு எப்படியும் நினைவு திரும்பிடும் டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்க கண் முழிக்கும் போது 2 பேரையும் பார்க்கட்டுமே. குரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல என் மூஞ்ச வச்சுக்கிட்டு கெஞ்சாதல. அம்மா கண் முழிக்கும் போது உன்னை மட்டும்தான்ல பார்க்கணும். நான் தூத்துக்குடிக்கு போய் கோர்ட்ல சரண்டர் ஆக போறேன். எல்லாருக்கும் சொல்லுத, அம்மாவை பொறுத்த வரைக்கும் குரு வெளிநாட்டிலே இருக்கட்டும். புரியுதா? ஜீவா, தூத்துக்குடியில் ஒன்று பிடிச்ச காத்து கருப்பு இப்போ ஒன்று விட்டுட்டு சந்தோஷமா இல்ல? இருதல நம்ம பங்க பிரிச்சு எடுத்துக்கிடுதேன். அதையாவது பிரிக்காதல.